भारत माता की। இந்தியாவில் தலையெழுத்து மாறிய நாள் அந்த தருணம்தான் இது. 7 அக்டோபர் 2001. அங்கிருந்துதான் வரலாறு முழுமையாக மாறியது. இந்த வரலாற்றை எழுதியது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய். 2001 அக்டோபர் 1ஆம் தேதி டெல்லியில் இருந்து மோடிக்கு ஒரு போன் வந்தது. எங்கே இருக்கிறீர்கள், உடனடியாக குஜராத்துக்கு திரும்புங்கள் என உத்தரவிடப்பட்டது. அதுவரை மோடி கட்சி பதவியை மட்டுமே வகித்து வந்தார். எந்த அரசு பதவியையும் அவர் வகித்ததில்லை. ஆனால் வாஜ்பாயின் உத்தரவை மோடி ஏற்க தயங்கினார். அதன் பிறகு அத்வானி மோடியை தொடர்பு கொண்டு பேசினார். குஜராத் முதலமைச்சர் பதவியை ஏற்க உத்தரவிட்டார். அதன் பிறகு நடந்ததுதான் இந்த வரலாற்று மாற்றம். அப்போது முதல் 30 வருடங்களாக அர்ப்பணிப்புடன் தேச சேவை ஆற்றி வருகிறார் இந்த பிரச்சாரக். சிறந்த ஒருங்கிணைப்பாளர், வியூக வகுப்பாளர். 1984ஆம் ஆண்டு குஜராத் பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்பி மட்டுமே இருந்தார். 1985ஆம் ஆண்டு RSS பிரதமர் மோடியை பாஜகவுக்கு அனுப்பியது. தீவிரமாக களப்பணியாற்றி காங்கிரசின் கோட்டையை தூள் தூளாக்கினார். 1987ஆம் ஆண்டு அகமதாபாத் நகராட்சியை பாஜக கைப்பற்றியது. 1990ஆம் ஆண்டு 60 சட்டப்பேரவை தொகுதிகள் பாஜக வசமாகின. அத்வானியின் சோமநாத் ரத யாத்திரை, முரளி மனோகர் ஜோஷியின் கன்னியாகுமரி ரத யாத்திரை ஆகியவற்றை திட்டமிட்டு நடத்தியவர் மோடி. குஜராத்தில் நியாய யாத்ரா, சன் சத்பாவ் யாத்ரா, லோக் சக்தி யாத்ரா உள்ளிட்ட யாத்திரைகளை ஒருங்கிணைத்தவர். 1995இல் குஜராத்தில் மொத்தம் இருந்த 185 தொகுதிகளில் 121 தொகுதிகளை கைப்பற்றி பாஜக வரலாற்று வெற்றி பெற்றது. 26 ஜனவரி 2001 குஜராத்தின் பூஞ்சில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். உடனடியாக குஜராத் விரைந்தார் மோடி. எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒரு ஸ்வயம் சேவகராக களத்தில் பணியாற்றினார். नरेंद्र दामोदर दास मोदी. அக்டோபர் 7, 2001 ஒரு புது அத்தியாயம் எழுதப்பட்டது. 51 வயதான மோடி குஜராத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். 50,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கம் அந்த இடம் முழுவதும் கேட்டது. भारत माता की. 24 வருடங்கள் 4 முறை தொடர்ந்து முதலமைச்சர், 3 முறை பிரதமர் என தொடர்ந்து இந்திய அரசியலில் மையம் கொண்டு வருகிறார். இந்தியாவின் நீண்ட நாட்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக உள்ளார்.